கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. நம்ம போன வீடியோவில் கிராமரில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். हमने पिछले वीडियो में ग्रामर के बारे में थोड़ा देखा था. அதாவது ஒரு ஹீப்ரு வார்த்தையோடு கூட एक हिब्रू शब्द के साथ அதில் ப்ரிஃபிக்ஸை நம்ம பார்த்தோம். उसके साथ प्रीफिक्स हमने देखा था. அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்தா எப்படி இருக்கும், उसके पहले एक अक्षर आए तो कैसे रहेगा. ஸோ இன்னைக்கு நம்ம சஃபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். तो अब हम सफिक्स के बारे में देखेंगे. ஒரு எபிரேய வார்த்தையில் एक हिब्रू शब्द के அதுக்கு பிறகு ஒரு லெட்டர் வந்தா उसके बाद में एक अक्षर आया तो அதனுடைய மீனிங் என்னது, उसका अर्थ क्या है, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். इसके बारे में हम देखेंगे. இதுல நம்ம முக்கியமா ஒரு உதாரணத்தை பற்றி பார்க்க போறோம். इसमें एक उदाहरण के बारे में देखेंगे. புஸ்தகம் என்கிற உதாரணத்தை பற்றி பார்க்க போறோம். पुस्तक, इस उदाहरण के बारे में देखेंगे. புஸ்தகத்துக்கு எபிரேய மொழியில पुस्तक को इब्रानी भाषा में செஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. सेफेर कहते हैं. செஃபேருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. सेफेर के लिए एक और अर्थ है, இந்த சுருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். एक स्क्रोल ऐसा कहते हैं. பழைய காலத்துல ராஜாக்கள் இந்த சுருள்ல தான் எழுதி அனுப்பி வைப்பாங்க. पुराने ज़माने में राजा लोग ये स्क्रोल में ही लिखते थे. ஸோ அதுதான் அதனுடைய மீனிங். वही उसका अर्थ है. அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, उसका असली जो अर्थ है, செஃபேர் அப்படின்னா ஸ்க்ரோல். सेफेर का जो अर्थ है वो है स्क्रोल. இன்னைக்கு அது புஸ்தக வடிவத்தில் இருக்கிறதுனால, आज क्योंकि पुस्तक ये वे में है, அதனால அதை நம்ம புஸ்தகத்துக்கும் நம்ம பயன்படுத்துறோம். इसीलिए हम उसे पुस्तक के लिए भी उपयोग करते हैं. இப்போ நம்ம சஃபிக்ஸை பற்றி பார்க்கலாம். अब हम सफिक्स के बारे में देखेंगे. முதலாவது சஃபிக்ஸ் பார்க்கலாம். पहला सफिक्स देखेंगे. பாருங்க, முதல் வேர்டை பாருங்க. देखिए पहला शब्द देखिए. இதுல செஃபேரி அப்படின்னு கொடுத்திருக்குது. इसमें सेफेरी दिया है. இந்த செஃபேர் அப்படிங்கிறது புஸ்தகம். ये सेफेर जो है वो पुस्तक है. இப்போ இந்த செஃபேரியை நான் ரெண்டா பிரிக்கிறேன். अब ये सेफेरी को मैं दो भाग करता हूँ. ஒன்னு செஃபேர், एक है सेफेर, அப்புறம் ஈ. उसके बाद है ई. இந்த கடைசில ஈ உச்சரிப்பு, आखिरी जो ये ई उच्चारण है அது ரொம்ப முக்கியமானது. वो बहुत महत्वपूर्ण है. அதுதான் वही அதனுடைய அர்த்தத்தை தீர்மானிக்குது. उसके अर्थ को तय करता है. இந்த செஃபேரி அப்படின்னு சொல்லும்போது, ये सेफेरी जब हम कहते हैं, என்னுடைய புஸ்தகம். मेरा पुस्तक. சோ என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு मेरा ये कहने के लिए கடைசில ஈ அப்படின்னு சொல்லி வரும். आखिरी में ई ये आएगा, அதாவது யோத் போட்டு வரும். वैसे योद करके आएगा वहां पे. சோ செஃபேர் அப்புறம் ஈ, तो सेफेर और ई, செஃபேரி. सेफेरी. செஃபேரி அப்படின்னு சொன்னா सेफेरी जब हम कहते हैं, என்னுடைய புஸ்தகம். मेरा पुस्तक. இப்போ உன்னுடைய புஸ்தகம் சொல்லணும். आपका पुस्तक कहना. பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கும்போது तो जब अगला हम देखेंगे, அதுல மாஸ்குலின் ஃபெமிலின் ரெண்டு காரியம் வரும். पुल्लिंग और स्त्रीलिंग ये दो कार्य आता है. நீங்க ஒரு சகோதரன்ட்ட நீங்க சொல்லும்போது, एक भाई से जब आप कहते हैं, அப்போ நீங்க எப்படி சொல்லணும்? तो आप कैसे कहेंगे? செஃபேர் கா. सेफेर का. செஃபேர் கா அப்படின்னு சொன்னா, सेफेर का जो हम कहते हैं, அது ஒரு சகோதரன்ட்ட பேசும்போது, तो वो एक भाई को हम कहते हैं. அத நீங்க சகோதரிட்ட பேசும்போது, जब एक बहन से जो हम कहते हैं, உன்னுடைய புஸ்தகம் சொல்லும்போது, आपका पुस्तक जो हम कहते हैं, அத செஃபேரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे सेफेरेक कहेंगे. இப்போ நான் அதை ரெண்டா பிரிச்சு காமிக்கிறேன். इसे हम दो भाग करके देखते हैं. முதல்ல ஆண்பால் பார்க்கலாம். पहले पुल्लिंग को देखेंगे. ஆண்பால்ல எப்படி உச்சரிக்கணும்? पुल्लिंग में हम कैसे उच्चारण करेंगे? செஃபேர் கா. सेफेर का. செஃபேரை தனியா வச்சிருக்கிறேன், सेफेर को अलग किया है, காங்கிறது தனியா வச்சிருக்கிறேன். का को अलग किया है. இந்த கால காஃப் வரும். ये का में जो है वहां पे काफ आएगा. அதுல நார்மல் காஃப் வராது. वहां पे एक नॉर्मल काफ नहीं आएगा. அதுல காஃப் சோஃபித் வரும். वहां पर काफ सोफित आएगा. ஏன்னா அந்த காஃப் கடைசில வர்றதுனால, क्योंकि काफ आखिर में आया इसलिए. இந்த செஃபேர் கா அப்படின்னு சொன்னா, ये सेफेर का जब हम कहते हैं, ஒரு சகோதரனை பார்த்து உன்னுடைய புஸ்தகம் சொல்றீங்க. एक भाई को देखकर आपका पुस्तक ऐसा कहते हैं. இப்போ பெண்பால்ல பார்க்கும்போது, अब स्त्रीलिंग में जब हम आते हैं, அதுல செஃபேரேக் அப்படின்னு சொல்லணும். उसमें सेफेरेक कहना है. செஃபேரேக் அப்படின்னு சொன்னா, सेफेरेक जो हम कहते हैं, அது பெண்பால்ல वो स्त्रीलिंग में ஒரு ஸ்திரீயை பார்த்து, ஒரு சகோதரி பார்த்து சொல்றீங்க, एक बहन को देखकर हम कहते हैं, உங்களுடைய புஸ்தகம். आपका पुस्तक. சோ இப்படி ஆண்பால் பெண்பால்ல இப்படி உச்சரிப்பு வரும். पुल्लिंग और स्त्रीलिंग में ऐसा उच्चारण करते हैं. சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். अब अगला हम देखेंगे. இப்போ அவனுடைய புஸ்தகம் அப்படின்னு சொல்லும்போது, तो उसका पुस्तक जो हम कहते हैं, அது ஆண்பால்ல வரும்.
और पुल्लिंग में, பெண்பால்ல அவளுடைய புஸ்தகம்னு சொல்லி சொல்றோம். तो स्त्रीलिंग में उसका पुस्तक ऐसा कहेंगे. ஹிந்தியில வந்து ரெண்டுமே சேமா தான் சொல்லுவாங்க. हिंदी में दोनों सेम ही कहेंगे, ஆனா ஹீப்ருல வித்தியாசமா வரும். पर इब्रानी भाषा में वो थोड़ा अलग आएगा. இப்ப ஆண்பால பார்க்கலாம். अब पुल्लिंग को हम देखेंगे. அவனுடைய புஸ்தகம், उसका पुस्तक, அதுக்கு ஹீப்ருல எப்படி சொல்வீங்கன்னா उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे? செஃபேரோ. सेफेरो. செஃபேரோ அப்படின்னா सेफेरो जो हम कहते हैं அது அவனுடைய புஸ்தகம். वो है उसका पुस्तक, அது ஆண்பால்ல வரும். वो पुल्लिंग में आएगा. ஒரு சகோதரனை பற்றி பேசும்போது जब एक भाई के बारे में हम बात करते हैं அப்ப செஃபேரோ அப்படின்னு சொல்லணும். तब हम सेफेरो कहना है. அதுல கடைசில என்ன எழுத்து வருது? उसमें आखिरी क्या अक्षर आता है? வாவ் வருது. वाव आता है. சோ வாவுக்கு மேல புள்ளி வரும். तो वाव के ऊपर एक बिंदी आएगा, அந்த ஓ சவுண்ட் வரும். वो उच्चारण आएगा. அப்பதான் அது வந்து அவனுடைய புஸ்தகம். तभी उसमें उसका पुस्तक ऐसा आएगा, அது ஆண்பால்ல வரும். वो पुल्लिंग में आएगा. அது சகோதரனை பார்த்து நீங்க சொல்றீங்க. वो हम भाई को देखकर कहते हैं. இப்போ நம்ம செஃபேர் மட்டும் தனியா எடுக்கலாம். अब हम सेफेर को सिर्फ अलग करते हैं, இத நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். इसे हम डिकोड करके देखते हैं. செஃபேர்னா அதுக்கு அர்த்தம் என்ன? सेफेर का उसका अर्थ क्या है? அதுக்கு அர்த்தம் புஸ்தகம். उसका अर्थ है पुस्तक. அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன? और एक अर्थ क्या है? அது பழமையான சுருள். पुराने काल का एक स्क्रोल, அது வந்து ஒரு லெட்டர் தான். वो एक पत्र है. அது ஒரு கடிதம். वो एक पत्र है. ராஜாக்கள் வந்து அந்த கடிதம் எழுதும்போது जब राजा लोग वो पत्र को लिखते थे, இந்த மாதிரி ஸ்க்ரோல்ல எழுதுவாங்க. ऐसे स्क्रोल में लिखते थे. அது எப்படிப்பட்ட ஸ்க்ரோல்ல எழுதுவாங்க? वो भी कैसे स्क्रोल में लिखते थे? அது தோல்ல எழுதுவாங்க. वो एक चमड़े में लिखते थे. இப்போ நம்ம இது டீகோடிங் நம்ம பார்க்கலாம். अब हम इसका डिकोडिंग देखेंगे. செஃபேர் அப்படிங்கிற வார்த்தை, सेफेर ये जो शब्द है, இதுல முதல் எழுத்து வந்து சாமேக். इसमें पहला जो अक्षर है वो है सामेक. இது நீங்க ஏன்ஷியன்ட் ஹீப்ருல பாத்தீங்கன்னா इसे आप एंशिएंट हिब्रू में देखेंगे तो அது ஒரு முள் மாதிரி இருக்கும். वो एक कांटे जैसा रहेगा. அதாவது ஒரு மீனுடைய முள் மாதிரி இருக்கும். वो एक मछली के कांटे जैसा रहेगा. இதுக்கு அர்த்தமே முள்ளு தான். इसका अर्थ ही कांटा है. அடுத்தது ரெண்டு எழுத்து பாத்தீங்கன்னா अगला दो अक्षर देखेंगे, அது பார் அப்படிங்கிற வார்த்தை. वो है पार शब्द. பார் அப்படின்னா पार का अर्थ है காளை. बैल. இந்த பழமையான ஜனங்கள் तो पुराने जो लोग थे அவங்க அந்த ஸ்க்ரோல்ல ஏதோ எழுதுவாங்க. उस स्क्रोल में किससे लिखते थे? முள்ள வச்சு எழுதுவாங்க. कांटे से लिखते थे. இல்லாட்டி ஒரு பறவையினுடைய ரெக்கையின் ஒரு இதழ் வச்சு எழுதுவாங்க. नहीं तो एक पक्षी के पंख से लिखते थे. ஸோ அதை மயில முக்கி तो उसे इंक में डुबाकर அதுக்கு பிறகு அந்த ஃபெதர்ஸ்ல அந்த தோல்ல எழுதுவாங்க. उसके बाद वो चमड़े में लिखते थे. ஸோ இப்படி தான் அந்த ஸ்க்ரோல் இருக்கும். ऐसे ही वो स्क्रोल था. இங்க நீங்க பார்க்கலாம். यहाँ पर आप देख सकते हैं. பார் அப்படின்னா காளை. पार का अर्थ है बैल. அந்த காளையினுடைய தோல்ல தான் तो ये बैल के चमड़े से ही அந்த முள்ள வச்சு எழுதுறாங்க. वो कांटे से लिखते थे. அதுல தான் ஸ்க்ரோல் பண்றாங்க. उससे ही वो स्क्रोल बनाते थे. இப்போ இத பற்றி நல்லா கவனிங்க. अब इसे ध्यान से देखिए. இது ஏன்ஷியன்ட்ல இப்படி பண்ணுவாங்க. तो ये पुराने काल में ऐसा करते थे. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்க்ரோல் என்னது? पर आज ये जमाने में ये स्क्रोल क्या है? இந்த காளை யாரு? तो ये बैल कौन है? காளை வந்து யெகோஷுவாவை குறிக்குது. ये जो बैल जो है वो यहोशुआ को दर्शाता है. அவர்தான் காளையா இருக்கிறார். वही बैल है. அவர்தான் நமக்காக பலியான ஒரு காளை. वही हमारे लिए बलिदान हुए बैल हैं. அவருடைய தோல उनके चमड़े से அங்க நிறைய எழுதப்பட்டிருக்குது. वहाँ बहुत लिखा है. என்ன எழுதப்பட்டிருக்குது? क्या लिखा है? நம்மளுடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. हमारा नाम लिखा है. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करे. நம்மளுடைய பேர் அதுல எழுதப்பட்டிருக்குது. हमारा नाम वहाँ पर लिखा है. அவருக்குள்ள उनके अंदर நம்மளை பற்றி எழுதப்பட்டிருக்குது. हमारे बारे में लिखा है. சோ இப்படி அந்த செஃபேர்ங்கிற வார்த்தை குறிச்ச டீகோடிங். तो ऐसे ये सेफेर का डिकोडिंग है. சோ அவனுடைய புஸ்தகம் சொல்றதுக்கு उनका पुस्तक जब हम कहते हैं அது செஃபேரோ. तो सेफेरो कहते हैं. ஆனா पर பெண்பால்ல பாத்தீங்கன்னா जब स्त्रीलिंग में आता है அத செஃபேரான்னு சொல்லுவாங்க. उसे सेफेरा कहते हैं. அதுல கடைசில ஹே வரும். उसमें आखिरी में हे आता है. அது செஃபேரா. वो है सेफेरा. அவளுடைய புஸ்தகம். उसका पुस्तक. அது ஒரு சகோதரியை பார்த்து சொல்வீங்க. तो वो हम एक बहन को देखकर कहते हैं. சோ இப்படி இந்த காரியங்கள். तो ऐसा ये कार्य है. சோ இத ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். और एक बार हम रिवीजन करते हैं. மை புக் என்ன சொல்வீங்க? मेरा पुस्तक को कैसे कहेंगे? செஃபேரி. सेफेरी. அது பிறகு உன்னுடைய புஸ்தகம்.
13 पुस्तक जो हम कहते हैं அது ஆண்பால் பெண்பால் उसमें पुल्लिंग और स्त्रीलिंग, அதுல சகோதரன் சகோதரியை பற்றி பேசும்போது उसमें पुल्लिंग और स्त्रीलिंग जो हम देखते हैं, சகோதரன்ட்ட பேசும்போது भाई से जो हम कहते हैं அது செஃபேர்கா, उसे सेफेरका कहते हैं, சகோதரிட்ட பேசும்போது बहन से जब कहते हैं செஃபேரேக். सेफेरेक, அதே மாதிரி நம்ம அவள் அவன் அதாவது மூணாவது நபரை பற்றி பேசும்போது जब कोई तीसरे व्यक्ति के बारे में जो हम बात करते हैं, அது சகோதரனையும் சகோதரியை பற்றி பேசும்போது जब कोई भाई या बहन के बारे में जब हम बात करते हैं, சகோதரனை பேசும்போது செஃபேரோ, जब भाई के बारे में बात करते हैं तो उसे सेफेरो कहते हैं, சகோதரியை பற்றி பேசும்போது செஃபேரா. बहन के बारे में जब हम बात करते हैं तो उसे सेफेरा कहते हैं. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. तो ऐसे कार्य है. இது நம்ம சஃபிக்ஸை பற்றி பார்த்தோம். ये हम सफिक्स के बारे में देखे हैं, அது ஒருமையை பற்றி நம்ம பார்த்தோம். वो एक वचन के बारे में देखा. அடுத்ததுல நம்ம பன்மையை பற்றி நம்ம பார்க்கலாம். आगे हम अनेक वचन के बारे में देखेंगे. ஸோ இதை நீங்க கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுங்க. तो इसे आप जरूर रिवीजन कीजिए. இது ஒரு தடவை கேட்ட உடனே முடியாது. ये एक बार सुनने से नहीं समझेगा. இதை நீங்க அப்படி எழுதி நீங்க ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருங்க. इसे लिख कर आप और सुन के पढ़ते रहिए, அப்பதான் அது இன்னும் கிளியர் ஆகும். तो तभी क्लियर होगा. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे. आमीन. आमीन.